அன்பு சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொய்யா இலை தேநீர் எப்படி போட போறோன்றதாங்க பார்க்க போறோம். அதுக்கு ஒரு 5 கொய்யா இலை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை 2 தண்ணி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அலசி எடுத்ததை ஒரு பாத்திரத்தில், அதாவது டீ போடுற பாத்திரத்தில் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடயே 2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கோங்க. இது சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த டீ பாத்திரத்தை எடுத்து நம்ம அடுப்பு மேலே வச்சிடலாங்க. இப்போ இந்த கொய்யா இலையோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா க்ரீன் கலரில் இருக்கா. இது நல்லா கொதிச்சு வந்தது பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. அதோட எசன்ஸ் ஃபுல்லாக, அந்த சாறு ஃபுல்லாகவே அந்த டீயில் இறங்கிடும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நல்லா கொதிச்சு அதோட சாறு ஃபுல்லாக அந்த டீயில் இறங்கிருச்சு. இலையோட கலரும் சேஞ்ச் ஆயிருச்சு. ஆனால் நம்ம 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம்ல, அது 3/4 டம்ளர் அளவுக்கு வற்றி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், 3/4 டம்ளர் அளவுக்கு நல்லாவே வற்றி வந்துருச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் தேன் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட தேன் இல்லை அப்படிங்கிறதுனால நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இந்த கொய்யா இலை தேநீரை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இதில் என்னென்ன பயன்கள் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல சர்க்கரை வியாதி அளவு அதிகமாக இருக்குன்றவங்க தினமும் இந்த கொய்யா இலை தேநீரை குடிச்சிங்க அப்படின்னா சர்க்கரையோட அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க. செரிமான தொந்தரவு இருக்குன்றவங்களும் இதை குடிக்கலாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல அதிகப்படியான கொழுப்பு இருக்குது, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த டீயை குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. பாய்.